நண்பர்களே, அஞ்சலா ஜெகநாதனோடு நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி என்பது தொடர்பான ஒரு பல முக்கியமான தகவல்களை அஞ்சலா ஜெகநாதன் தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். இன்று உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு முழுமையான காரணிகள் தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனெனில் இப்ப உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். வணக்கம் அஞ்சலா. வணக்கம் அனாஸ். வணக்கம் நேர்களே. இப்ப இந்த எபிசோட்ல நான் ஒரு என்னோட நான் எப்போதும் சொல்றதுதான் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளோட உடம்பு நமக்கு தெரியணும். நம்மளோட நார்மல் இந்த இந்த உடம்புக்கான ஒரு நார்மல் இருக்குதானே. சாப்பாடு சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது, தண்ணி குடிச்சா உடம்பு எடுத்ததுக்கு போக யூரின் போகுது. அந்த மாதிரியான அந்த நம்மளோட நார்மல் என்ன, ஹெல்த்தியான நார்மல் என்னன்ட்டு ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி கொஞ்ச நாளும் வித்தியாசப்பட்டதுன்னா அதை யாரு இல்ல இது பரவாயில்ல, இது நார்மல்னு யாரு சொன்னாலும் அதை நாம ஏத்துக்க கூடாது. பிகாஸ் நமக்கு தெரியும் தானே அது நார்மல் இல்ல, நான் இப்படி இருக்கலன்றது தெரியும் தானே. மத்தவங்க சொன்னா கூட எனக்கு தெரியும். அப்ப நான் அதை தேடி அதுக்கான சொல்யூஷனை தேடி நான் நிச்சயமா போகணும். அப்ப அதனாலதான் இந்த 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 போஸ்டரை நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கிற மாதிரி இப்ப முதல் இதை எடுத்தீங்கன்னா ஸ்கின்னை பத்தி போட்டிருக்கேன். ஹெல்த்தியான ஸ்கின் எப்படி இருக்கணும். ஹெல்த்தியான ஸ்கின் நீங்க காலையில எழுந்து குளிச்ச உடனே ஈவன் கிரீம் போடவே இல்லைன்னா கூட, இந்த ஊர்ல கிரீம் போடணும், ஆனாலும் ஒரு நாள் நீங்க கிரீம் போடலைன்னா கூட அது காயக்கூடாது. போடாம நீங்க வெளியில போற அளவுக்கு இருக்கணும். அந்த ஒரு பிடிச்சி இழுக்க கூடாது. ஒரு 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 ஆஷ் கலர்ல உடம்பு ட்ரையா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப அது நார்மல் ஹெல்த்தி ஸ்கின்னா அப்படி இருக்கணும். அப்ப அதை தாண்டி அந்த பக்கத்துல இருக்கிற பிக்சர்ல என்னவா இருந்தாலும், எக்ஸிமா ஸ்கின்ல இருந்தாலும் சரி, சொரைசிஸ் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது நோய் நிலை இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப காஞ்சி போய் படப்படையா இருந்தாலும் சரி, அப்ப அது நார்மல் இல்லை. அப்ப யாரு இது என்ன சொன்னாலும், இப்ப சில நேரங்கள்ல ட்ரை ஸ்கின்னோட ஜிபி கிட்ட எல்லாம் போய் கேட்டா ஜிபி ஓகே இது இது ஒண்ணுமில்ல ட்ரை ஸ்கின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா, பட் நீங்க அதை எடுத்துட்டு வரக்கூடாது. அவங்க ட்ரை ஸ்கின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு மருந்தும் இல்லைன்றத அப்ப இப்ப ஸ்கின் ட்ரையா இருக்கு, ஒரு கிராக்கா உதுர்ற மாதிரி இருக்குன்னு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அதுக்கு ஒண்ணும் இல்ல, நார்மல், நீங்க ஒரு கிரீமை கொடுத்து அனுப்புனாங்கன்னா அந்த கிரீம் உதவி செய்யலைன்னா அதுதான் நார்மல்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க தேவையில்லை. ட்ரை ஸ்கின் தான் இருக்குனாலே அதுக்கு என்ன காரணம், நான் தண்ணி ஒழுங்கா குடிக்கலையா, இல்ல சாப்பாடு முறைகள்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா தென் அதை அங்கனையே இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அப்ப அது அப்படியே ட்ரை ஸ்கின்னா இருந்து அது போய் ஒரு வேற ஒரு நோய் நிலையில வரணும்ன்ற தேவையில்லை. இப்ப அதே நேரம் இப்ப ஒரு விட்டலாய்கோவோ இல்ல சொரைசிஸோ அந்த மாதிரி தோல்ல வந்ததுன்னா தென் அது நோய் நிலைக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு உள்ளுக்கு இப்ப சொரைசிஸ்ன்னு தோல்ல நிக்குதுன்னா அது ஆரம்ப நிலை இல்லை. ஆரம்பம் காரணம் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு தடுமாறி நோய் எதிர்ப்பு சக்தி தப்பா வேலை செஞ்சு அதனாலதான் தோல்ல அந்த சிம்டம்ஸ காட்டுது. சிம்டம் காரணம் இல்லை, அது அறிகுறி. இந்த உடம்பு தடுமாறுதுன்றது அறிகுறி. அப்ப அந்த இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்து அதை நாங்க சரி பண்ணணும். ஓகே, ஜிபி வழியா போய் நீங்க கிரீம் எடுத்து போட்டீங்கன்னாலும் அது சரியா போகலைன்னா அதை நேச்சுரல் மெடிசினை எடுத்து மூலிகைகளை எடுத்து அதை சரி பண்ணி அந்த தோலை திரும்பவும் அந்த ஹெல்த்தியான தோலுக்கு காலையில எழுந்த உடனே எந்த ஒரு அடையாளமும் இல்லாம ஈரலிப்போட இருக்கக்கூடிய அந்த தோலுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்ப அப்படி நாங்க ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணணும். அப்ப அதுக்குதான் நம்மளோட உடம்போட நார்மல் தெரியணும். இப்ப ரெண்டாவது முடிய பத்தி சொல்றேன். முடி நாங்க நமக்கு முடி நாங்க தலை சீவும் பொழுது முடி பெருசா ஒரு 50 முடி 100 முடி அந்த மாதிரி லேடிஸுக்கு கொட்டினா ஓகே. ஆம்பளைங்களுக்கு அந்த அளவுல கொட்டணும்ன்ற தேவையே இல்லை. 2 3 அந்த மாதிரி தான் கொட்டுற மாதிரி இருக்கணும். அப்ப அப்படி ஹெல்த்தியான முடி இருக்கும் பொழுது அதை தாண்டி எந்த ஒரு நிலைமை இருந்தாலும், முன்னுக்கு முடி கொட்டிட்டு போனாலுமே, வட்டக்கடி மாதிரி வந்தாலும், அலபீஷியா ஆட்டோ இம்யூன் இதனால வந்தாலும், அப்படி என்ன வித்தியாசப்பட்டாலுமே நம்ம அந்த ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கு தேவையானது எதனால வருதுன்னு நம்ம கவனிச்சு பார்த்து அதை சரி பண்ணினோம்னா தென் ஹெல்த்தியான ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடலாம்.
இப்ப ஆரோக்கியமான முடி சொன்னீங்க. இப்ப முடி வந்து ஷவர்ல குளிக்கிறதால சுடு தண்ணி நேர தலையில விழுறதால முடி கொட்டுது. அப்ப முடி கொட்டுறது காரணம் எல்லாமே ஆரோக்கியமற்ற முடின்னு நாங்க எடுத்துக்கொள்ளலாமா? முடியோட ஒரு வாழ்க்கை இருக்குதானே, லைஃப் ஸ்பேன் ஒண்ணு இருக்குதானே. அந்த லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 4 to 6 இயர்ஸ்னா, அந்த முடி வந்து எந்த ஒரு காலகட்டத்திலயுமே வந்து ஒரு 30-40% முடிகள் தான் அந்த தலையில இருக்கும். மத்ததெல்லாம் வந்து ஒரு தூங்குன ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப அந்த முடிய ஒரு 6 வருஷம் ஆகும் பொழுது அது கொட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலேயே மத்த முடி வந்துரும். அப்ப உங்களுக்கு வந்து அது தெரியாது. அந்த திக்னஸ் குறையறதெல்லாம் தெரியாது. சிலவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச ஒரு 2 கிழமை மேபி கொஞ்சம் முடி கூட கொட்டலாம். அதுக்கப்புறம் சரியா போயிடும். இப்ப ஷவர்ல குளிக்கிறதுனால முடி கொட்டுதுன்னா, அது வந்து ஷவர வந்து நாங்க ரொம்ப ரொம்ப ஹாட்டா வந்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்கேல்பையே இரிட்டேட் பண்ற அளவுக்கு குளிச்சோம்னா தான் அதனால கொட்டுறதுக்கு காரணமா இருக்கணும். அது இல்ல காரணம். அந்த முடி வந்து மெல்லிசாகுது. அப்ப முடி மெல்லிசான உடனே சும்மா தண்ணி பட்டாலே, இல்ல ஒரு கை நாங்க சீப்பு போட்டாலே வந்து விழுகிற அளவுக்கு வரும். அது ஹெல்த்தியா இல்லாத முடி. இப்ப நெறைய பேருக்கு அந்த வழுக்க விழுகிற மாரி கொட்டுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் முடி. ஒவ்வொரு முடியுமே வந்து மெல்லிசாயிடும். அப்ப அந்த காரணத்தினாலதான் ஷவர்ல போய் நின்ன உடனே அப்படியே கலண்டு கொட்டுற மாரி கொட்டுதே ஒழிய, அந்த அ அது ஷவர்னால கொட்டுறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் வேற. அப்ப காரணம் என்னன்றத நாம கண்டுபிடிச்சு, அத சரி பண்ணணும்னா, முடிய பொறுத்தவரைக்கும் இப்ப நான் மூலிகைகள் எல்லாம் குடுத்து எல்லாம் பண்ணினேன்னா, ஒரு 3 மாசத்துல கொட்டுறதெல்லாம் நல்லா குறையணும். 4வது, 5வது மாசத்துல புதுமுடி வளர்ந்து வரணும். புதுமுடி வளர்ந்து வரும் பொழுது எல்லா இடமும் வரணும். இப்ப இங்க இருந்து வகுடு பிரிக்கிற மாரி பிரிச்சா, எல்லா இடமும் வந்து புதுமுடி நெட்டுட்டு நிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி வளர்ந்து வந்ததுன்னா, வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உடம்பு நார்மலுக்கு வந்துருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாங்க மருந்து எடுக்கணும்ன்ற தேவையில்ல. இப்ப இப்ப மூலிகை மருத்துவத்துல முடி வளர்க்கறதுக்கான மூலிகைகள் இருக்குதா? முடிய வளர வைக்கிறதுக்கான மூலிகைகள் இருக்கு. அதே நேரம் காரணத்த என்னன்னு பார்த்து வந்து நாங்க சரி பண்ணணும். இப்ப நாங்க அ இன்டர்நெட்ல பார்த்தோம்னா, ஓகே ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில்ன்னு நெறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா, ஒருத்தங்களுக்கு அயர்ன் குறைபாடு இருக்குன்னா, தென் அதனால தான் முடி கொட்டுதுன்னா, தென் அயர்ன எடுத்தாங்கன்னா சரியா போகும். ஆனா, அயர்ன் அயர்ன் நார்மலா இருந்து ஹோர்மோனல் இம்பேலன்ஸ்னால முடி கொட்டுதுன்னா, அந்த குளுசை எடுத்தா அவங்களுக்கு சரியா போகாது. அப்ப எனக்கு முடி கொட்டுறதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மருந்த பண்ணினாதான் சிலவங்களுக்கு தைராய்டு ஃபங்ஷன் குறையறதுனால பண்ணுதுன்னா, தென் அந்த ஹோர்மோன எடுத்தா அது சரியா போயிடும். அப்ப அப்படி நாங்க பார்த்து பார்த்து வந்து பண்ணணும். என்ன காரணம்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட்டா மருந்து பண்ணி, அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் குடுத்து, திரும்பவும் இப்ப முடி கொட்டுறது நின்னதுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷத்துல திரும்ப கொட்டாம இருக்கிறதுக்கு நாம அத லேர்ன் பண்ணிட்டு போனோம்னா, திரும்ப லைஃப்ல அப்படி கொட்டணும்ன்ற தேவையில்ல. இப்ப அடுத்த படத்த பார்த்தீங்கன்னா, நாக்கு பத்தி சொல்லும் பொழுது, இப்ப நாங்க எல்லாம் வந்து எத்தன பேர் வந்து நாக்கு ஹெல்த்தியா இருக்கான்றது பார்க்கிறோம். நாக்கு வந்து ஒரு பிங்க்கா இருக்கணும். அண்ட் வெடிப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் அந்த பல்லு மார்க்ஸ் வந்து சைடுல எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஹெல்த்தியான நாக்கு. இப்ப அத தாண்டி உங்களோட நாக்க நீங்க பார்த்து ஏதாவது கிராக்ஸ் இருக்கு, இல்லன்னா கோட்டடா வெள்ளையா படிஞ்சிருக்குன்னா, அது நார்மல் இல்ல. அப்ப அது அப்படி இருந்து ஒரு ஒரு இல்ல பல்லு மார்க் எல்லாம் இருக்குன்னா, அதெல்லாம் நார்மல் இல்ல. அப்ப அதுக்கான காரணத்த கண்டுபிடிச்சு நாங்க சரி பண்ணணும். அது மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நம்மளோட நார்மல் நமக்கு தெரியணும். இப்ப ஒரு யூரின் இத எடுத்தோம்னா, நாங்க காலையில எழுந்த உடனே யூரின் பாஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் தட்டி போனா கூட, அடுத்து ஒரு 500 மில்லி தண்ணி குடிச்ச உடனே போற யூரின் வந்து நல்லா கிளியரா தண்ணியா போகணும். ஒரு ஒயிட் கலர் அந்த நார்மல் தண்ணி கலர்லயே போகணும். அப்படி போனதுன்னா, தென் பாடி வந்து நார்மலா ஃபங்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். அது ஆனா, வந்து நமக்கு தெரியும். இல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மருந்துகள் குடிக்கிறதாலயும் யூரின்ல மாற்றம் இருக்கும் தானே கலர்ல? அப்ப அப்படி குடிச்சா, இப்ப நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா, அடுத்து அந்த மருந்து வெளியில போற வரைக்கும் தானே. அது ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ்க்குள்ள போற ம இது ஈவன் நீங்க ஒரு மல்டி விட்டமின் எடுத்தீங்கனாலே, அடுத்து போற யூரின் வந்து மஞ்ச கலரா தான் இருக்கும். அப்ப அதுக்கு அப்படி எடுக்காத நேரத்துல நம்ம உடம்பு எப்படி ஃபங்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கணும் தானே. இப்ப நாங்க பீட்ரூட் கூட சாப்பிட்டோம்னா யூரின் கலர். அதெல்லாம் இல்லாம இப்ப ஒண்ணும் பண்ணாம இப்ப இந்த யூரின் இப்ப நீங்க போற யூரின் மஞ்சளா போகுதுன்னா, உடனே ஒரு 500 மில்லி தண்ணிய குடிச்சிட்டு, அடுத்த யூரின் போகும் பொழுது கிளியரா போகுதுன்னா, தென் தட்ஸ் ஃபைன்.
அப்ப ஹெல்த்தியா ஒர்க் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் நாங்க பார்த்து பார்த்து பண்ணணும். உடம்போட நம்மளோட நார்மல் நமக்கு தெரியணும். அப்பதான் ஒரு 2, 3 தடவ நான் பீட்ரூட் சாப்பிடல, நான் மருந்து எடுக்கல, ஒண்ணுமே எடுக்கல. ஏன் என்னோட யூரின் மஞ்சளா போகுது? ஏன் என்னோட யூரின் நுர தட்டி போகுது? அப்படின்ற கேள்வி நமக்கு வரணும். அப்ப நமக்கு நார்மல் தெரிஞ்சா மட்டும் தானே நாம அப்படி யோசிப்போம் இல்லையா? இப்ப உடல் தருகின்ற சிறிய அறிகுறிகளையும் கவனியுங்கள். இதற்கு நிறைய பேருக்கு நேரம் இல்ல. என்ன என்ன நடக்குது? என்ன போகுது வருதுன்றே இல்ல. அப்படியே ஓடிக்கொண்டிருக்குது வாழ்க்கை. இப்ப இதற்கான வழிவகைகள் என்ன? நிறைவாக இன்றைய எபிசோட்ல சொல்லுங்க. இப்ப நாங்க எல்லாத்துக்குமே எக்ஸ்கியூஸ் சொல்லலாம் தான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நெறைய விஷயங்கள நாம யோசிக்கவே டைம் இல்லன்னு சொல்லும் பொழுது, மனசு எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கு. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மனசு எப்போதும் நெறைய விஷயங்கள இப்ப பண்ண வேண்டியது, நாளைக்கு பண்ண வேண்டியது, முன்ன பண்ணினத எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கண்ணால பார்த்து நாங்க ஒரு ஃபீலிங்க வச்சு, இப்போ ஒரு டாய்லெட் போனோம்னா, டாய்லெட் எல்லாம் முழுமையா நாங்க எம்ப்டி பண்ணினோமா, இல்லையான்றது டாக்டருக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் தானே. அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீலிங் இருக்கு, எல்லாமே வெளியில போகலன்றது நமக்கு தெரியணும் தானே. அந்த மாதிரியான அவேர்னஸ நம்ம கொண்டு வரணும். நம்ம உடம்ப பத்தின அந்த அவேர்னஸ் வேணும். நாங்க நோய் இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கு. எல்லாரும் நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட் உள்ளுக்குள்ள அமைதியாவும் சந்தோஷமாவும் வாழ்றது தான் நம்மளோட ஹியூமனோட நேச்சுரல் ஸ்டேட். அப்ப அந்த ஸ்டேட்டை நாங்க உணரணும். உணரும் பொழுதுதான் தென் அதை விட்டு தாண்டும் பொழுது கொஞ்ச நாளும் கொண்டாந்து நார்மலுக்கு கொண்டு வரலாம். இப்ப ஸ்ட்ரெஸ் தான் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்குன்னா தென் அந்த ஸ்ட்ரெஸ் அட்ரஸ் பண்ணணும். எதுக்கு எனக்கு என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றத பார்க்கணும். வெளியில இருந்து என்ன வந்தாலும் உள்ளுக்கு மனசு நடுங்காம இருக்கிறதுக்கு நாம அந்த பழக்கங்களை கொண்டு வரணும் நாம. அப்ப நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம். உயிரோட இருக்கணும் முதல்ல. அதுக்காக வேண்டி நம்ம உடம்போட அவேர்னஸ நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்னோட வெப்சைட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. எப்படி நாங்க இப்ப எனக்கு என்ன காரணம்னே தெரியலன்னா, ஆனா செமிப்பாடு தொகுதியை நார்மலுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், நர்வஸ் சிஸ்டத்தை நார்மலுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க அதை போய் பார்க்கலாம். மிக நன்றி. இப்ப நோய் வருவதற்கு முன்பு ஒரு மனிதர் செயல்பட வேண்டிய பல முக்கியமான தகவல்களை இன்று நாம் பேசினோம். இது எல்லோருக்குமான பொதுவான ஒரு அறிவுரை. மிகவும் பிரயோசனமாக இருக்கும். கொஞ்சம் இப்ப எங்களுடைய உடலை நேரம் எடுத்து நாங்கள் எங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தொடர்பாக பேசினீர்கள். வெப்சைட்டும் மற்றும் தொலைபேசி இலக்கம் வருது. நீங்கள் மூலிகை மருத்துவர் அஞ்சலா ஜெகநாதனோடு தொடர்பு கொள்ளலாம். மிக நன்றி அஞ்சலா. காணொளியில் நாம் சந்திப்போம். வணக்கம் அனாஸ். வணக்கம் நேர்களே.